சிக்கனில் பார்த்தீங்கன்னா கறி தோசை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், மல்லித்தலை, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். மசால் தூள் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மசால் தூள், கரம் மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சுடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வணங்க விட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த கலர் மாறுற அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறது அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டு, சிக்கன் வேகிறதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து அப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருந்தா மசால் தூள்லாம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நம்ம சிக்கன் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். ஸோ சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி விடும். நம்ம வந்து தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் கழிச்சு பார்க்குறப்போ சிக்கன் நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு. அந்த பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கோங்க சிக்கனை. அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றப்போ கறி தோசையோட சாப்பிட்றப்போ அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை வந்து போட்டுக்கிறேன். போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கிறேன். அருமையான சிக்கன் பொடி மாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து இறக்கிக்கலாம். ஸோ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். தோசைக்கல் வச்சு அது சூடானதுக்கப்புறம் நம்ம தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ வந்து தோசை மாவு வந்து நீங்கள் தோசைக்கல்ல ஊற்றும் போது ரொம்ப மெலிசா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த கறி தோசைக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ முட்டையில் வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ முட்டை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பொடி மாஸ் அது இருக்கு பார்த்தீங்களா, அது வச்சுக்கலாம். அது வச்சுட்டு அப்படியே மேலே லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோசையோடு சாப்பிட்றப்போ அது நல்லா மாவில் பிடிச்சி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நீங்கள் மூடி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே அதுவும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அருமையான கறி தோசை பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். ஒரு பிகினர் கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஸோ நீங்களே இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.